என்ன சொல்லி எழுத்தாலும் வாசித்தாலும் பெண் புத்தி ஒரு பெண்ணாக வந்து விட்டால் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். அதனால் சொன்னார்கள் ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே ஆணாக பிறந்தாலும் அறிவிருக்க வேண்டும் பெண்ணாக பிறந்தாலும் பெருமையாக வந்து காட்ட வேண்டும். வாப்பா என்று சொன்னால் வாமான்னு சொல்லுவேன், கொஞ்சம் வாடான்னு சொன்னா வாடி சொல்லுவேன். நீ எதுக்கான கலப்பை காட்ட நீ அதான் சொன்னாங்க 5 ரூபா கொடுத்து கல்புரம் வாங்குறோம், நேரம் எடுத்துக்கிட்டு எங்க போறோம் சாமி ரூமுக்கு. டேய் அடி கம்ப்ளீட் பாடி இல்ல உட்காந்து மினிட் வந்து ஓய் ஊருக்கு 4 கிளம்பி 5 ரூபா கொடுத்து கல்புரம் வாங்குறேன், அத நேரம் எங்க எடுத்துட்டு போறேன் சாமி ரூமுக்கு. பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய அங்க கொண்டு வைப்பேன், கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாள் ஐயனாரப்பன் ஆலயத்துல கொண்டு போய் உள்ளார ஏற்றி அதுக்கு தீவார்த்தனை வாங்குவேன். ஆனா 500 ரூபா கொடுத்து செருப்பு எடுக்கிறோம், அது எங்க விடுறோம் வாசலுக்கு வெளியே. அது போல ஒண்ணு விடணும் செருப்பா, அதுக்கு ஓட நீ மட்டன்டாடி அதுக்காக 500 ரூபா போறோம். நீ அது கூட தொடப்பு கட்ட கூட கட்ட மறுபடியும் நீ அந்த சேர்த்தி கிடையாது. ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் போதாது, ஈரட்டில் கற்காத கல்வி மூவேட்டில் செய்யாத திருமணம். ஈரட்டு கண்ணால் 8 8 16 வயசுல ஒரு பிள்ளையாகப்பட்டவன் எவ்வளவு கல்விகளை சேமித்து வைக்கணுமே மண்டையில வச்சுக்கணும். அதுக்கு மேல நீ அம்மா தலைகி நீ வரப்படுத்தி வச்சாலும் அது மனசுல நிக்காது. அதான் ஈரட்டு 8 8 16 வயதிலே ஒரு கல்வியாகப்பட்டதை கற்றுணர வேண்டும். அது போல இப்பதான் படிப்படியா ஏறணும். நீ ஏறணும் கீ இறங்குற. அதனால் மூவேட்டில் செய்யாத திருமணம். மூவேட்டு எத்தனை? மூவேட்டு 38. டேய் அம்மா சொல்றேன், அறிவு இருக்குதா இல்லையா உங்களுக்கு? 4 கூடிக்கிறீங்க எல்லாத்தையும் கெடுக்கிறீங்க. அல்ல உங்க அத்தனை ஊர் சங்கம் ஒவ்வொரு ஊர் சங்கம்ல உட்காந்துக்கிறாங்க, அவங்க கேட்கறதுக்கு தான் வந்துக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, இல்ல படுத்துங்க, சத்தம் போடாத இருந்தா போதும். அதுபோல் இருக்கக்கூடிய மூவேட்டில் செய்யாத திருமணங்கள். மூவேட்டு என்றால் எத்தனை? 24 வயதுக்குள்ள திருமணம் செஞ்சு விடணும். 4 8 பெறாத பிள்ளை 4 8 எத்தனை? 48. எத்தனை தான் படிச்சேன்? 36 படிச்சு புடுங்கினாரு. போய் காலேஜ் முடிச்சாரு சின்ன சேவையில, அது கேட்டரிங் போய் படிச்சாரு விழுப்புரத்துல சமையல் வேலைக்கு. ஒரு மயிரிலையும் உருப்படல. இதுக்காவது வந்துக்கிறேன். 36 வயசுக்குள்ள பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்து விட வேண்டும். பிள்ளைகள் எத்தனை பிள்ளை பெக்கிறீங்களோ அது 2 3 அந்த வயசுல பெத்துக்கணும். அது போல தம்பி 8 40 வயசுக்குள்ள சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சுக்கணும். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. 30 வயசுக்கு மேல போனா இறங்க முகம், 30 வயசு சொல்லி ஏர் முகம். அதனால ஒரு அறிவியோடு புத்தியோடு இந்த இடத்துல காலத்தட்ட வந்தா ஒழுங்கா இரு, இல்லன்னா அடிச்சே சாவ வச்சிருவான் அப்படின்றதா. அப்படி இருந்தாலும் மரியாதை கொடுத்தால் மரியாதை. பாப்பா என்று சொன்னால் சொல்லுவேன், வாடான்னு சொன்னால் என்ன வாடி என்று சொல்லுவேன். உன்கிட்ட அந்த அளவுக்கு நான் வச்சுக்க வேண்டாம். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை இல்லவா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முழுவன ஓடாட்டம் இருக்குது கம்யூனிட்டிக்கு. எந்த மூஞ்சல் ராய்த்தத்தை பெருமையா வச்சுக்கிறீங்க நீங்க? வச்சிருந்தேன் எல்லாம் போயிடுச்சு. மாங்கோட சப்பன மாங்கோட்டை மூஞ்சி பார்த்தா அந்த ஆயா குடும்பம் முடிக்கிற 65 வயசு பெரிய குடும்பம் மூஞ்சி பார்த்தா சப்பன மாங்கா கோட்டை. அதுபோல் எப்பா இருக்கக்கூடிய மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இது சாதாரண இடம் இல்லை, 10 பேர்கள் இல்லை, இது 10,000 பேர் திடலான ஒரு சபை. பல ஊர்ல இருந்து வந்துக்கிறாங்க. குஞ்சு எவ்வளவு முறை அவங்களோட பொட்டு பாடுற வட்டமான பொட்டுக்காரி, பலபலத்து கொண்டக்காரி, வெட்டி ஒலி சலங்க சத்தம் 8 திக்கும் கேக்குது. அது போல பொட்டு வச்சுக்கிட்டு அம்மா வச்சுக்கிறாங்க பேரு டேஞ்சர் லைட் ஆட்டம். பொட்டு
அது போலதான் வைக்கணும் போட்டு. ஆமா யாரு வைக்கிறாங்க குங்குமம் வைக்கணும் எல்லாம் வட்டி. அப்படி இருந்தாலும் தம்பி இதெல்லாம் சாதாரண இடம் கிடையாது. எப்படிப்பட்ட இடம்? எப்படியம்மா? இது கல்வி சிறந்த தாய்நாடு. பெரிய சேவலை சரவணப்பாக்கம் கூட்ரோட். சரவணப்பாக்கம் கூட்ரோட் இது. ஆமா சேவலை எங்க இருக்குது? ஆனால் அதோ அமர்ந்திருக்கிறாங்க ஆலயத்தில் ஒரு தெய்வமாக சக்தி வாய்ந்த ஆல சப்பாத்தி முடிஞ்சு போயிருக்கோம். அப்பெல்லாம் வீடுங்க பாரும் இங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த இடத்துல காக்கா குருவி கூட வராது. இப்பதான் லைட்டுக்கு எல்லாம் வெளிச்சம் வர பார்த்தா உங்க தாத்தாவே வந்து மணி ஆடுறாரு. இல்லன்னா இந்த கோயிலுக்கு அவரே வர முடியாது. அது போல தம்பி இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம். இது ஒரு புதாரா இருக்கும். ஆனா சொல்லுவாங்க செவலிக்கு போனா எப்ப பயமா பயந்து வர மாட்டாங்க. அப்படியேப்பட்ட இடம் இந்த இடம். இப்ப பாரு அம்மா திடலா இருக்குது பாரு. அது போல இருக்கக்கூடிய இந்த தெய்வத்துக்கு ஆனா இந்த உண்டி ரம்பி தனியத்து போட்டாங்களா காசு? நானே ஒரு 10 போட்டேன். 10 பைசா போடி வாடா கம்மி கட்டி நீ அந்த சாமிக்கு. அது இருக்கக்கூடிய கல்வி சிறந்த ஒரு தாய்நாடு. சொந்த கணவனுடைய திருப்புகழை பாடு. அது மட்டும் கிடையாது. எப்பாங்க ஆவாது இங்க அழிவாதும் பெண்ணாலே நானே சொன்னேன். பூமி ஒரு பெண்ணு, ஓடுகிற நதி ஒரு பெண்ணு, குடிக்கிற சாதம் ஒரு பெண்ணு, செலவு பண்ற காசு ஒரு பெண்ணு, குடிக்கிற கோட்டை அது ஒரு பெண்ணு. ஓட்டரை குடிச்சிட்டு தானே மூஞ்சி மோர கட்டியும் பார்த்தா தெரியலையா? வேத்த மூசார்களே வாடை அடிக்குது கம்பி அட்டி மூஞ்சில. அதுபோல ஆவதும் பெண்ணால் மனிதன் அழிவதும் பெண்ணால். ஒரு பெண்ணாகப்பட்டவள் நினைத்தால் கோடீஸ்வரனை கோமலாண்டிய ஆக்குவா. கோமலாண்டிய கோடீஸ்வரன் ஆகிறது ஒரு பெண்ணு தான். அப்படிதான் பெண்கள் சொல்கிறாரே அப்படி என்று கெருவருக்க கூடாது. அது மட்டும் கிடையாது. இந்த கற்பு என்றால் ஒரு கண்ணாடி, அதை கருணாநிக விட்டால் முன்னாடி. கண்ணாடிக்கு ஒரு கல்லு மேல உயுது. கண்ணாடி என்ன ஆகும்? நொறுங்கி விடும். அதை எடுத்து பயன்பாட்டுக்கு உதவாது. அதுபோல் இந்த கற்பு என்பது கண்ணாடியை வண்ணமாக பாதுகாக்கிறோமோ அதுபோல் பாதுகாத்து ரோட்டே போறவனுக்கு, செடியா போறவனுக்கு, தோட்டத்துல இருக்கிறவனுக்கு, கண் அடிக்கிறவனுக்கு இவனுக்கு எல்லாம் சொந்தம் இல்லை. இந்த கற்பு கட்டிய கணவருக்கு முட்டை அர்ப்பணிக்க வேண்டும். அதுபோல் கல்வி சிறந்த ஒரு தாய்நாடு. கல்வி சிறந்த ஒரு தாய்நாடு. பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்லும்படியான சொல்லு. பிரம்ம வைசிய சூத்ர பிரம்ம என்னத்த வைசியா சொல்லு அம்மா. பிரம்ம வைசிய ஆடி குத்தம் முடிஞ்சிடும். பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்லும்படியான 4 வர்ணத்தார். சொல்லு. அதாமா என்ன அதாமா?
ஒரு தாட்டி சொல்றேன் 10,000 ரூபா வச்சுக்கோ. உங்க டிப்ரேஷனை கொண்டு போய் இதுல போடுங்க. பூமாடுகாரனா ஏய் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்ல முடியாது. 4 வர்ணத்தார்களும் சபை சூழ்ந்த சபை கற்றுணர்ந்த கலைவான்கள் சூழ்ந்த சபைக்கு முன்பாக இது அற்ப அறிவாளன் இதை வந்து ஒன்னு ஆடி நிக்கிறனே நம்ம நின்று நிக்கிறாங்க உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் ஒரு நீதிபதிக்கு சமானம். நாமல் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டில் நிற்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு சமானம். குற்றவாளிக்கு சமானம். ஆமா அவர்கள் எல்லாம் நீதிபதிக்கு சமானம். நம்ம என்ன ஆடுகிறார் என்ன பாடுகிறார் அப்படி என்று கதைகளை கற்றுணர்ந்து செவியினால் வாங்கி அமர்ந்து இருக்கக்கூடிய தாய் தந்தைமார்கள் அதுவும் அமர்ந்திருக்கும்படியான ஏரி கரையில் அமர்ந்திருக்கும்படியான பாளையத்து ஐயனாரப்பன் பூரணி பொற்களை சமேதராக விளங்கும்படியான அது அப்பனுக்கு அபிஷேக ஆராதனை கொடுத்து அது அப்பனை ஊர்வலமாக கொண்டு வந்து கொலியிலே அமர்த்திருக்கிறார்கள். திருக்கல்யாணங்களை முடித்து யாருக்கு? ஆமா அப்படியேப்பட்ட ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனாரப்பனுடைய சாமியுடைய பாதங்களுக்கு தலைவர் உபதலைவர் நாட்டாமை இந்த 4 பேரும் ஏன் சொன்னோம் செல்ல வச்சுக்கணும் நோண்டிக்கணும் இது பண்ணிக்கணும் நாளைக்குமே நின்னாலும் நிக்கட்டும். இங்க ஒரு 4 பேர் தான் கற்றுணர்ந்த கலைவான்களும் நாடக மேதைகளும் அமர்ந்த ஒரு சபைக்கு அற்ப அறிவாளன் என்னுடைய சிறந்தாத்தி கரங்குப்பிட்டு கோடான கோடி வணக்கம். வணக்கம். தற்பாரு வந்தனே நான் யாரு யாருக்கு மகள் நோக்கு தெரியுதோ? நோக்கு ஏதாவது புரியுதோ? ஆத்துல ஓத்தா நல்லா இருக்காளோ? ஆத்துல போய் அந்த வேலையை செஞ்சா பொடி சூடாது. ஆத்துல போய் ஆத்துல போய் அந்த வேலையை செஞ்சா பொடி சூடாது. ஆத்துல போய் அந்த வேலை செஞ்சா சுடுங்கன்றியா? ஐயோ நோக்கு ஏதாவது புரியுதோ? ஆத்துல ஓத்தா நல்லா இருக்காளோ? ஆத்துல நல்லா இருக்காதுமா சூடு இதுல போய் தான் வட்டாட்டமா வந்து கைத்து மூஞ்சி முடிச்சுட்டேன். என்னை தொடாத ஒன்னி வருது என்னை பிடிச்சிக்க போகுது கரும்பு முடிச்சுலாம். நல்ல இடத்துல போய் அடி வச்சிருந்தா தான் அதை கம்மி அடிக்கலாம். நாத்த மரத்துல போய் அடி வைக்கிறது நாரணத்துல போய் அடி வச்சுட்டா நல்லி தண்ணி வச்சுட்டு கை வருது. அது எங்கிருந்து போகும்? கல்யாணம் பூச்சி ஒரு வட்டாட்டமா பூட்ட என்ன பண்ண போறீங்களோ போங்க. அந்த அம்மாவே சொல்லட்டும். இப்ப எனக்கு 43 வயசு பிறக்க போகுது. 43 வயசு எனக்கு. நான் எப்படி இருக்கிறேன்? உனக்கு என்ன வயசு? இப்ப 13 வயசு. 23 வயசு. 23 வயசுல மூஞ்ச பார்த்தாங்க சொல்லிட்டு பூம்பு மாட்டுக்காரன் சப்பன மாங்கா கொட்டை மூஞ்ச பார்த்து அந்த 65 வயசு கெவிக்க பிடிக்கல. மூஞ்சி பறிச்சுங்கா நாட்டம். டேய் அது இருந்தாலும் நான் யாரு இவரு உனக்கு தெரியுதா தெரியலையா? சபைக்கு நீ வந்து நீ யாரு? உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? திருமணம் ஆச்சா ஆகலையா? பிள்ளை இருக்கா இல்லையா? என்னோட கிளவரசி ஏழு மகள் ஏழு மனைவி எங்க வந்து யார பார்த்த எத்தனை பிள்ளை காய்ச்ச யார வச்சிருக்கேன்? உலகாலைகிற அளவு நான் வந்து லொக்காலிட்டி கிடையாது. டேய் ஒரு ஊரு 2 ஊரு இல்ல 7 ஊருக்கு 7 ஊரு சுத்துப்பட்ட போற நான் வச்சுக்கிறேன். உடம்புக்கு இது வச்சுக்கோ. என்ன வச்சுக்கிறேன்? வச்சிருக்கேன். டேய் பிள்ளையார் குப்பத்துல இருந்து வேலூர்ல இருந்து ஐநூவேலூர்ல இருந்து கீழ்குப்பம் வேலூர்ல இருந்து காமராஜ் நகர்ல இருந்து பாரதி நகர்ல இருந்து ஆமூர்ல இருந்து இந்த ஆண்டம் வந்தோம்னா சிலோன்ல இருந்து தம்பி குவாகத்துல இருந்து நத்தத்துல இருந்து இத பெரிய சேவலையில இருந்து கூட்டு ரோட்ல இருந்து கரணப்பாக்கம் கோவலாபுரத்துல இருந்து இந்தாண்ட எடுத்துக்கிட்டா குளத்தூர் ரோட்ல இருந்து மணக்குப்பத்துல இருந்து மேட்டுக்குப்பத்துல இருந்து நான் எல்லாரையும் வச்சுக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. உடம்பு தாங்குதா? எங்க வச்சுக்கிறேன்? நெஞ்சில வச்சுக்கிறேன். இங்க எல்லாத்தையும் நெஞ்சில வச்சிருக்கேன். நான் பற்ற இறங்கிடும். நான் யாரு வரும் தெரியாது. சொல்லியா ஆரியா